ஹாய், இன்றைக்கி பிஜே கிச்சனில் லன்ச் என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளான பருப்பு ரசம் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் துவரப்பருப்பு 100 கிராம், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், ஆயில் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணியை அளவாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தக்காளி 2 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள். பேச்சுலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கண்டையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் 2 ஸ்பூன், கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு இது 3மே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து பொரிக்க விடலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம், இல்லை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். நாங்கள் இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகா 2, கருவேப்பிலை 1 கொத்து போட்டு நல்லா அதை வணக்கி விட்டுடலாம். லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். அதுக்கப்புறமா பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு ரசம், அதை லைட்டாக அந்த பேனில் லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம வணக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டோன்னா கீழே பருப்பாகவும் மேலே தண்ணியாகவும் நிற்கும். அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக எடுத்தோன்னா அதை ரசம். கீழே பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு மத்து இல்லை ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சோன்னா பருப்பு ரெடி ஆயிரும். ஸோ சிம்பிளான பருப்பு ரசம் இப்போ ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.